Hi viewers, welcome back to my channel Elite CBSE. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் 10 ஃபஸ்ட்டு போயம் Dust of Snow written by ராபர்ட் ஃப்ராஸ்ட். இந்த போய்ட்ரி தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரைட்டர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? இப்போ இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1874 to 1968. He was an American poet noted for his realistic description of rural life. Born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Frost became a poetic force and the unofficial poet laureate of the United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, etc. Actually, Robert Frost was a lover of nature. And one more thing, our former Prime Minister Jawaharlal Nehru had the last 2 lines of the poem Stopping by Woods on a Snowy Evening in block letters and placed it on his desk as these lines reminded him of his responsibilities. In this video, we go to see the poem Dust of Snow. Shall we move on the poem? Dust of Snow, written by Robert Frost. The way a crow shook down on me, the dust of snow from a hemlock tree, has given my heart a change of mood and saved some part of a day I had read. This poem is highly symbolic. The poet Robert Frost இதில் a crow and hemlock tree இந்த ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கிறார். Actually, the poet was in a state of sad mood, in a state of worries. அப்போ அந்த ஹெம்லாக் ட்ரீக்கு கீழே அவர் நிற்கும் போது அந்த ஆன் தி வே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு க்ரோ அந்த ஹெம்லாக் ட்ரீ மேல உட்கார்ந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபிளாக்ஸ் ஆஃப் ஸ்னோ அந்த பனி துளிகளை என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னா ஷேக் பண்ணி விட்டுருது. அப்போ அந்த ரைட்டர் அங்க நிக்கிறார் இல்லையா, அவர் மேல வந்து அந்த ஃபிளாக்ஸ் ஆஃப் ஸ்னோ விழுகுது. அப்ப அது வரைக்கும் அந்த poet என்ன செய்யறாரு, he was depressed and hopeless, அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறாரு. ரொம்ப ஒரு சேட் மூட்ல இருக்கிறாரு. அன்னைக்கு டே பொறுத்த வகையில அந்த ரைட்டருக்கு வந்து ஒரு டெரிபிள் டே. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அந்த ஹெம்லாக் ட்ரீல கீழே வந்து நின்றுக்கிட்டு இருக்கும் போதே அந்த க்ரோ வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஷேக் பண்ணி விட்டுருது. அதுல இருந்த அந்த ஃபிளாக்ஸ் ஆஃப் ஸ்னோ என்ன செய்யறது, ஷவர் ஆயிடுது. அப்போ அந்த சில்னஸ் அவருடைய பாடியில பட்ட உடனே அப்படியே அவருடைய மனநிலையே மாறிடுது. அதைத்தான் இந்த போயம்ல வந்து இந்த போய்ட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. The way a crow shook down on me. இந்த இடத்துல மே அப்படிங்கக்கூடியது ராபர்ட் ஃப்ராஸ்ட மென்ஷன் பண்ணுது. ஷூக் டவுன் ஆன் மீ, கீழே வந்து என்ன செஞ்சிடுச்சு, ஷேக் பண்ணி கீழே நான் நின்றுகிட்டு இருந்தேன், என் மேல ஷேக் பண்ணி விட்டுடுச்சு. த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ, த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னாலே ஃபிளாக்ஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ரம் எ ஹேம்லாக் ட்ரீ. அந்த ஹேம்லாக் ட்ரீல இருந்து விழுந்த அந்த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ யார் மேல விழுந்துச்சு, ரைட்டர் மேல. ரைட்டர் எங்க இருந்தாரு, அந்த ஹேம்லாக் ட்ரீக்கு கீழே. இப்போ இந்த இடத்துல இந்த பொயட்ரியை பொறுத்த வகையில் த ராபர்ட் ஃப்ராஸ்ட்
uses a crow and hemlock tree as a bad omen, ஒரு கெட்ட சகுனமாக, ஒரு inauspicious thingகாக இது பண்றாரு. inauspicious thing அப்படின்னு சொன்னா ஒரு அமங்கலகரமான ஒரு பொருள். ஒரு inauspicious thingா தான் இந்த குரோவையும் ஹேம்லாக் ட்ரீயவும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த poet வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? Generally, poets take the birds and trees which are known for their beauty and good qualities like peacock, parrot, cuckoo, trees full of beautiful flowers and fruits. But in this poem, Robert Frost has taken them a different approach. பொதுவா வந்து எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு மரங்கள், செடி கொடிகள், இயற்கைகள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது பண்ணுவாங்க. ஆனா இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட பொறுத்த வகையில அவருடைய அப்ரோச்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. இன் திஸ் போயம் Frost has taken them different approach. Frost chose a crow. Crow வந்து என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றாரு. Black in color with very hoarse voice and is believed to be a symbol of bad omen. ஒரு கெட்ட சகுனமா நினைக்கக்கூடிய அந்த குரோவை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து என்ன செய்யறாரு? யூஸ் பண்றாரு இங்க. அடுத்து இந்த ஹெம்லாக் ட்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த ஹெம்லாக் ட்ரீயை பொறுத்த வகையில என்ன அப்படின்னா ஒரு பாய்சனஸ் ட்ரீ with white flowers. A hemlock tree is poisonous plant with white flowers. இந்த poetryல Frost didn't use oak or pine trees இதெல்லாம் யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா he chose the hemlock tree. ஒரு பைன் ட்ரீயவோ இல்ல ஒரு ஓக் ட்ரீயவோ அவர் வந்து என்ன செய்யல இந்த போயட்ல, இந்த போயம்ல யூஸ் பண்ணல. ஆனா இவர் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறார்னா ஒரு பாய்சனஸ் ட்ரீ ஹெம்லாக் ட்ரீயை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப அவரு இந்த பொயட்ரியில ராபர்ட் ஃப்ராஸ்ட் யூஸ் பண்ண இந்த ரெண்டு திங்குமே, குரோவும் சரி ஹெம்லாக் ட்ரீயும் சரி, இன்ஆஸ்பிசியஸ் திங், ஒரு பேட் ஓமன். சரி, அப்படி யூஸ் பண்ணி இருந்தாலும் கூட பாரு என்னன்னா அந்த க்ரோ வந்து ஷேக் பண்ணி விட்டுருச்சு இல்லையா, அந்த பிளாக்ஸ் ஆஃப் ஸ்னோ அவருடைய மைண்டவே மாத்தி ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா மாத்திருச்சு. அது வரைக்கும் வந்து அவர் பெசிமிஸ்டிக். He was in a state of worry. ஆனா ஆஃப்டர் ஷவரிங் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்னோ, அந்த பிளாக்ஸ் ஆஃப் ஸ்னோ ஷவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா the dust of snow is, இது இந்த போயிட்ரியில வந்து the dust of snow எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா the dust of snow is the symbol of natural joy and energy. இந்த dust of snow வந்து ஒரு நேச்சுரல் ஜாய் அண்ட் எனர்ஜி. The crow shakes off a hemlock tree means passing through the sad and depressing moments. அந்த sad moment, depressing moments எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, அந்த poetனுடைய மைண்டை விட்டு போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, the poet is entering into the time full of joy and optimism. அப்போ ஒரு காகம், ஒரு க்ரோ வந்து ஷேக் ஆஃப் பண்றது, அந்த ஷவர் அடிக்கிறது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட். ஆனா அந்த ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் கூட என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தி ஸ்மால் இன்சிடென்ட், நாட் ஓன்லி ஸ்மால் இன்சிடென்ட், சிம்பிள் இன்சிடென்ட் சேஞ்ச்டு ஹிஸ் மைண்ட், சேஞ்ச்டு தி மைண்ட் ஆஃப் தி ரைட்டர். அப்ப ராபர்ட் ஃப்ராஸ்ட் ரியலைஸ்டு தி ஃபேக்ட் தட் ஹி வாஸ் wasting his time and he decided to spend his rest of his time, மீதி இருக்கக்கூடிய நாளையாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்டிமிஸ்டிக் வேல நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போயட்னுடைய மைண்டவே மாத்திருச்சு அந்த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ. ஓகேவா? பாய்.